இந்த வருடம் கடைசியில் வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நவம்பர் டிசம்பர்ல யூனிஃபார்ம் சிவில் கோடு வருவதற்கான ஆயத்தங்களை பாஜக தயார் பண்ண ஆரம்பித்து விட்டது. பஞ்சாப் ஆம் ஆத்மி உடைகிறது. ஆபரேஷன் ராகவ் சத்தாவா இல்லாட்டி ஆபரேஷன் அமித்ஷாவா? ஆபரேஷன் லோட்டஸ். ஜூலை மாதம் 25ஆம் தேதி அடுத்த வருஷம் ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு ராஜ்நாத் சிங் வேட்பாளர் ஆனாலும் ஆகலாம். யோகிய யூபி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா 2029 தேர்தலின் போது மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு அர்த்தமா? எஸ் எஸ் கரெக்ட். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தேர்தல் பரபரப்பு முடிந்தும் தொடர்ந்தும் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் டெல்லியில் அதிர்வேட்டுகள் வெடித்திருக்கின்றன. அவை குறித்து விவாதிக்க காணொளி மூலம் நம்மோடு இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபால். வணக்கம் ராஜகோபால். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். ஆல் ஆஃப் அ சடன் ஆம் ஆத்மியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பிக்கள் 7 பேர் விலகி இருக்கிறார்கள். அதுல 3 பேர் பிஜேபியில் இணைந்திருக்கிறார்கள். மொத்த டெல்லியே அப்படியே ஷாக் ஆயிருக்கு. அது என்ன திடீர்னு ஆம் ஆத்மியில இருந்து 7 பேர் கொத்தா வெளியில வர்றாங்க? இந்த டயத்துல ஏன் பிஜேபியில இணையணும்? அதுல 3 பேர் இணைஞ்சிருக்காங்க, மற்றவங்க விரைவில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? முதல்ல இப்போ பிஜேபியில ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த 3 ராஜ்யசபா எம்பிக்கள் யார் யார்? இதற்கு மூளையாக செயல்பட்டது யார்? இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ராஜகோபால். நேயர்களுக்கு ஒரு புதியதான தகவல் என்ன என்று கேட்டால், கடந்த 3-4 மாதங்களாகவே ராகவ் சட்டா என்று சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மிக மிக பிரபலமானவர், டெல்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் பஞ்சாப்ல பாஜகவை வீழ்த்த வேண்டும், காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு 3 வருடங்களுக்கு முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடதுகலம் வலதுகலமாக இருந்த அவர் பஞ்சாபில் குறைந்தது 70-80 சீட்டுகள் கேன்வஸ் பண்ணி அங்கு ஆட்சியை கொண்டு வந்தார். இவர் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார். இவரை முதலமைச்சராக்கவில்லை. இவருக்கு ராஜ்யசபா கொடுத்தவுடன் பஞ்சாபிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான பிறகு இவர் லண்டனுக்கு சென்று விட்டார், கண் ஆபரேஷன் என்று சொல்லிக் கொண்டு. ராகவ் சட்டா என்னுடன் பல ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சிகள் விவாதங்களில் வந்தார், நல்லவர், எனக்கு தெரிந்தவர். ஆனால் திடீரென்று அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் மீது குற்றச்சாட்டு சொல்ல கடந்த 2-3 மாதங்களாகவே சஞ்சலப்புகள் இருந்தது. இவர் ராஜ்யசபாவில் இருந்து நீக்கப்பட்டார், இவர் பேசக்கூடாது என்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், ராஜ்யசபாவில் இருப்பவர் சிபி ராதாகிருஷ்ணன் தலைவர் ராஜ்யசபாவுக்கு கடிதம் எழுதினார்கள். அதனால ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் கட்சி விஷயத்துக்கு டிஃபை பண்றாருன்னு சஞ்சய் சிங் எழுதின ஒரு கடிதம் தான் அது. சஞ்சய் சிங் என்பவர் உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடியவர், ஆனால் டெல்லியிலிருந்து அவர் எம்பி ஆக்கப்பட்டார். அவருக்கும் சஞ்சய் சிங்குக்கும் ராகவ் சட்டாவிற்கும் சண்டை. இது பிரபலமானது. ஆம் ஆத்மியா? 2 பேருமே ஆம் ஆத்மி தான். ராகவ் சட்டா ஓப்பனாவே சொன்னார், சஞ்சய் சிங் வெங்கைய நாயுடு முன்னாடியும் ஜங்கர் முன்னாடியும் சிபி ராதாகிருஷ்ணன் முன்னாடியும் ராஜ்யசபாவினுடைய மேஜிக் மீறி எழுதி நடனம் ஆடுவது தப்பு என்று சொன்னார். ஓப்பனா சொன்னார். யாரு? ராகவ் சட்டா. அது காயத்தை கிழிச்சு போடுறது, ஹூலிகானிசம் பண்றது, ரவுடிசம் பண்றதெல்லாம் தவறு என்று ராகவ் சட்டா சுட்டி காண்பித்தார். சபையிலேயே பேசியிருக்கிறார். ஆக மொத்தம் அவர் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நெருக்கமாக இருந்ததை அவரே சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் திடீரென்று 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்திய அரசியலே ஒரு கலக்கு கலக்கி விட்டது சீனிவாசன். 7 மெம்பர் சொன்னாங்க. அதுல 3 மெம்பர்ஸ் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். 4 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. நாளை மறுநாள் அதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடும். சிபி ராதாகிருஷ்ணன் தலைவர் ராஜ்யசபா அது பற்றி அலசி ஆராய்ந்து சட்ட வல்லுநருடன் பேசிய பிறகு, இது நடுவே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆணையின்படி
சஞ்சய் சிங் ஒரு கடிதம் கொடுத்து விட்டார், இவர்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்ய டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் என்று. ஆனால் 2/3 மெஜாரிட்டி இருக்கிறதுனால 10 பேர்ல 7 பேர் வெளில வரதுனால டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஆம் ஆத்மி கட்சி பாஜகவுடன் இணைந்தது. அதற்கான ஆதாரங்களை ஜே.பி. நட்டா அவர்கள் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கடிதம் எழுதிவிட்டார் என்று தகவல் இப்போதுதான் எனக்கு கிடைத்தது. காரணம் என்ன என்று கேட்டால், ஜே.பி. நட்டா அவர்கள் ராஜ்யசபாவினுடைய பாஜக தலைவர். அவர் கடிதம் எழுதிவிட்டால் இந்த 7 பேரையும் நாங்க அட்மிட் பண்ணிக்கிறோம் பாஜகவில்ன்னு சொல்லிட்டு. ஆக 3 பேர் தான் இப்ப பிஜேபியில சேர்ந்திருக்காங்க. மீதி 4 பேர் அப்புறமா வரேன்னு சொல்றாங்க. அவ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாள் லெட்டரை. அவன் பத்திரிகையாளனோட வரத்துக்கு இஷ்டப்படல. ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கார், இன்னொருத்தர் இந்தியாவுல இருக்கார். நான் அப்புறம் பார்த்து பேசிக்கிறேன். அவள்லாம் தேர் நாட் பாலிட்டிஷியன்ஸ். ஹர்பஜன் சிங் பஜ்ஜி என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் வீரர். அவர் நான் என்னத்துக்கு வெளில வரணும்ங்கிறார். அதைத்தான் லவ்லி இன்ஸ்டிடியூட்னு ஒண்ணு இருக்குதுங்க பஞ்சாப்ல. அதனுடைய ஓனர் அசோக் மித்தல் என்பவர். அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். நான் பப்ளிக்ல நான் பப்ளிக் பாலிட்டிஷியனே இல்லை, எனக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க. இதற்கு மெயின் காரணம் என்ன என்று கேட்டால் சீனிவாசன், அனைத்து ராஜ்யசபா சீட்டுகளும் விற்கப்பட்டன பணத்திற்கு. ஆம் ஆத்மி சார்பில் இவங்க சொல்றாங்க, நாங்க இப்ப ₹1 சம்பளத்தை வாங்குவேன், எனக்கு செக்யூரிட்டி வேண்டாம், மஃப்ளரை கட்டின்னு ஏமாத்த செய்தார் மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால். தன்னுடைய வீட்டுக்கு ஷீஷ் மஹால் என்று பெயர் கொண்டு வைத்து கண்ணாடி மாளிகை 140 கோடிக்கு கட்டினாரே, அவர் ஒரு டயபாலிக்கல் ஆட்டிடியூட் பாருங்க. அவர் சொன்னார் பிரைம் மினிஸ்டர் சைக்கோபாத்னு சொன்னார், பிரைம் மினிஸ்டர் ஒரு பைத்தியக்காரன் சொன்னார், நான் ஒரு அனார்கிஸ்ட் சொன்னாரு. நாளை மறுநாள் ஜனவரி 26ஆம் தேதிக்கு 3 நாட்கள் முன்னதாக டெல்லியில் ராஜ்பத் என்று சொல்லக்கூடிய கர்த்தவிய பாத்தில் நம்ம ரிப்பப்ளிக் டே பேரட் நடக்க போகுது. அதை தடுப்பேன்னு சொல்லிட்டு முருகன் வந்தார் as a சீஃப் மினிஸ்டர். இப்படி ஒரு அராஜகத்தை தலைவராக இருந்தவருக்கு ஒரு பேரிடி வந்தது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஜனநாயகத்தினுடைய ஒரு திருவிழாவை பாருங்கள். தேர்தல் முடிந்து விட்டது. தமிழகத்தில் 85% ஓட்டிங், அங்க 91% ஓட்டிங். அது நடுவே இன்று கேசிஆருடைய மகள் ஒரு புது கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குதுங்க. இதுதாங்க ஒரு பின்னணி. இந்த 7 பேர் சேர்ந்தது எதுக்காக சேர்ந்தார்கள்? பஞ்சாப்ல அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதை தவிர ராஜ்யசபாவில் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டது. நீங்க இதை பத்தி நீங்க சொல்றீங்களே, சிவசேனா பிரேக் ஆச்சு, சரத்பவார் பிரேக் ஆச்சு, அதை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி பிரேக் ஆச்சு. இதே மாதிரி டிஎம்கே பிரேக் ஆன போது எம்டிஎம்கே வந்த போது அது ஒரு பிரச்சனை. அப்ப இருந்து துணை சபாநாயகர், அதாவது அவைத்தலைவர்கள்லாம் ஒவ்வொரு ரூலிங் கொடுத்திருக்காங்க. இப்ப ராதாகிருஷ்ணனுக்கு முதல் முறையாக ஜனாதிபதியாக, துணை ஜனாதிபதியாகவும் ராஜ்யசபா சேர்மனாக இருக்கிறதுக்கு ஒரு புது சேலஞ்ச் இது. ஆனா ஜே.பி. நட்டா லெட்டர் கொடுத்த உடனே இவங்கெல்லாம் நாங்க அட்மிட் பண்ணிக்கிறோம்னு சொன்ன உடனே அவருடைய இது வச்சு இப்ப சுப்ரீம் கோர்ட் போவாங்க. யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். அது கோர்ட்ல நீண்டு இருக்கும். எத்தனையோ எம்எல்ஏக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்கு. மகாராஷ்டிரா எம்எல்ஏ, ஆந்திரா எம்எல்ஏக்கெல்லாம் இதுவும் சுப்ரீம் கோர்ட் போக போகுது. அவ்வளவுதானே. எது இருந்தாலும் இந்த வருடம் கடைசியில் வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நவம்பர் டிசம்பர்ல யூனிஃபார்ம் சிவில் கோடு வருவதற்கான ஆயத்தங்களை பாஜக தயார் பண்ண ஆரம்பித்து விட்டது. டெல்லியில் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு வர்ணனையாகத்தான் நான் கோலால் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இல்ல, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு சம்பந்தமா பில்லு கொண்டு வர்றதுக்கும் இந்த 7 ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பிக்கள் பிஜேபியை நோக்கி நகர்றதுக்கும் என்ன தொடர்பு? அங்க ஓட்டு அதிகமா போகணும். ராஜ்யசபால 2/3 மெஜாரிட்டி கிடைக்கும் இல்லையா? ராஜ்யசபால அந்த பில்லுக்கான வாக்குகளை மஸ்டர் பண்றதுக்கான ஒரு முயற்சியா? முயற்சி. இப்ப பாருங்க, சுவாதி மேவால் சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவளை பிடிச்சி அடிச்சாங்கன்னு உங்க ஞாபகம் இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் வைஃபை அடிச்சாலாம் சொல்லி அவ வெளில வந்தா. அவளும் இன்னைக்கு சேர்ந்துட்டா பிஜேபி. அவள் இண்டிபெண்டா இருந்தா இது வரைக்கும். இதோட நெக்ஸ்ட் இயர் பஞ்சாப்ல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அங்க இப்ப ஆம் ஆத்மி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப ஆம் ஆத்மியில இருந்து 7 பேர் வெளியில வர்றாங்க. இந்த விலகல், 7 பேருடைய விலகல் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் என்ன தாக்கத்தை, என்ன இம்பாக்ட உருவாக்கும்?
நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க. யூ கம் டு ரீச் வெரி குட் பாயிண்ட். இன்னும் ஓரிரு தினங்களில் ராகவ் சட்டா சொல்லுவது போன்று 44 எம்எல்ஏக்கள், அதாவது 50% எம்எல்ஏக்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தனி கட்சி ஆரம்பிக்க இருக்கிறார்கள் என்று ராகவ் சட்டாவை இன்று நிருபர்களிடம் கூறியிருக்கிறார். ஆக மொத்தம் இதனுடைய ஸ்னோபாலிங் எஃபெக்ட் இருக்கு பாருங்க. இதனுடைய வீழ்ச்சி பஞ்சாப் அரசாங்கத்திற்கு ஒரு வேட்டு வைக்குங்க. அதே போல பஞ்சாப் ஆம் ஆத்மி உடைகிறது. ஓ சார், இல்ல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ராகவ் சத்தாக்கு இடையில பிரச்சனை. இப்ப இடையில ராகவ் சத்தா மேல ஆம் ஆத்மியினுடைய தலைமை ஒரு நடவடிக்கை எடுத்தது, ரைட். அதனால ராகவ் சத்தா வெளியில வர்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் தவிர்த்து இன்னொரு 6 பேர் வெளியில வந்திருக்காங்களே, அவங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பாக்குறதே கிடையாது யாரையுமே. அவர் யாரையுமே பார்த்துக்கிறது கிடையாது. அவர் ஜெயில இருந்த போது இவாளும் போய் பார்க்கல. இந்த 6 பேரும் தனியா இருந்துட்டாங்க. அவளுக்கு ஏற்கனவே முதல்ல இருந்து பெருசு விரிசல் வந்தது. கடந்த 6 மாதங்களாகவே இது கிசுகிசுக்கள் நிறைய வந்தது. பொது பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்ல பாராளுமன்றம் நடக்கும் போது பேசப்பட்டது. ராகவ் சட்டாவே ஓப்பனா சொல்லியிருந்தாரு, எத்தனை எம்எல்ஏங்களோட இருக்காங்க, இத்தனை எம்எல்ஏ. ஆனா ரகசியமா பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அதுக்கு ஏதாவது கோர்ட்ல போய் சாட்சியே வாங்குவாங்க, இல்லைன்னா பொலிட்டிக்கலா பண்ணுவாங்க. நேற்று ராத்திரி அப்படி பண்ணி விட்டாங்க. ரொம்ப ரகசியமா திடீர்னு அப்படி பிளாஸ்ட் பண்ண மாதிரில இது நடந்திருக்கு. அவ்வளவுதான். அவர் வந்து அசாம் போனார். சீனிவாசன் அவர் அசாம் போனார், ஞாபகம் இருக்கா? கரெக்ட். இவெல்லாம் டெல்லியிலே பண்ணி விட்டாங்க. ஏன்னா பஞ்சாப் டெல்லி ஒரு 100 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். இது எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலா ஆபரேஷன் ராகவ் சத்தாவா இல்லாட்டி ஆபரேஷன் அமித்ஷாவா? ஆபரேஷன் லோட்டஸ். ஆபரேஷன் லோட்டஸ். ஓ ஓகே. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, பஞ்சாபை பொறுத்தளவுல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் செல்வாக்கு பெற்ற கட்சிகள். அப்படிங்கிறப்போ இந்த விலகின ராஜ்யசபா எம்பிக்கள் அவங்க காங்கிரசுக்கு போகணும்னா கூட போயிருக்கலாம். ஆனா காங்கிரஸ் பக்கம் வராமல் ஏன் பிஜேபி பக்கம் வருகிறார்? ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இல்லை. ஓ, அங்க இருக்கிற காங்கிரஸ்காரனே பிஜேபியில சேர தயாரா இருக்காங்க. பஞ்சாப்ல நீங்க வேற. ஓகே சார், இதுக்கு மத்தியில நீங்க என்னதான் சுத்தி சுத்தி எங்க வந்தாலும் சரி, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியில வந்து இடிக்கும் சீனிவாசன். இவர் யாருமே பார்க்கறது கிடையாது. பிரதாப் சிங் பாஜ்வா என்று சொல்லக்கூடிய 35-40 எம்எல்ஏக்களை கொண்டவர், தர்பாரா சிங், அப்புறம் கியானி ஜெயில் சிங், பென் சிங், அந்த மந்திரி மண்டல எல்லாம் இவர் வந்து கேப்டன் அமரிந்தர் சிங் எல்லாம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருந்தார். பிரதாப் சிங் பாஜ்வா எனக்கு மிக மிக ஆப்த நண்பர். அந்த பிரதாப் சிங் பாஜ்வாவே சொல்றாரு, நான் ராகுல் காந்தி கிட்ட டைம் கேட்டேன், குறைஞ்சது 6 மாசமாச்சு, எனக்கு பதிலே வரல ராஜகோபால், நான் என்ன பண்ணு தள்ள அடிச்சுக்கிறார். அவர் வந்து பாஜக சேர தயாரா இருக்காரு இப்போ. ஓ, அவர் அங்க காங்கிரஸுடைய அவல நிலையை பார்த்தா அதனாலதான் அவங்க காங்கிரஸ்ல போல. நீங்க சரியா கேள்வி கேட்டீங்க. தமிழ்நாட்டுக்கும் பஞ்சாபுக்கும் வந்து உதாரணம் இது. நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் கேள்வி. எங்க பார்த்தாலும் ராகுல் காந்திக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஓகே சார், இதுக்கு மத்தியில பிஜேபியுடைய தேசிய தலைவர் நிதின் நம்பீன் ஒரு ஆச்சரியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். 2027 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலின் போது முதல்வர் வேட்பாளராக யோகியே தொடர்வார் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். 2027 தான் எலெக்ஷன் நடக்க போது, யோகி தான் முதல்வர் வேட்பாளர் ஏன் இப்பவே சொல்லணும்? என்ன காரணம்? चेहरा योगी और धामी ही होंगे. देखिए, हमारे मुख्यमंत्री हैं, उनके नेतृत्व में हम सरकार चलाए तो निश्चित रूप से चेहरे होंगे. அதற்கு 2-3 காரணங்கள். ஒண்ணு வந்து மேஜர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக என்ற கட்சி தேர்தலையே மனதில் வைத்துக் கொண்டு அந்த பரீட்சையில பாஸ் பண்ணணும் எப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சென்டம் அடிக்கணும்னு ஒரு மெமரைஸ் பண்ணிடுறாங்களோ, டப் அடிச்சு, அதாவது படிச்சதே படிச்சு மெமரைஸ் பண்ணி, அந்த மாதிரியான பாஜக. யூபியில அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் சீனிவாசன்.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியை முடுக்கி விட்டுட்டாங்க. இது நடுவுல பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சோடனே வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு முடிகிற சமயத்துல யூபி ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இந்தியாவில தான் 6 மாசத்துக்கு ஒரு தான் தேர்தல் வந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுவீங்க? அதுக்காக ஒன் போல்னு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். இருந்தாலும் யூபிக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு காரணம் அகிலேஷ் யாதவனுடைய பாப்புலாரிட்டி அங்க அதிகமாகி கொண்டு வருகிறது. அதை அடுக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒன்று. அங்க யூஜிசியில சில பிரச்சனைகள் மூலமாக மேற்குடி மக்களுக்கு அங்க ஒரு ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படிலாம் சொன்னதுனால அது ஒரு போராட்டம் நடந்தது. அங்க பிராமணர்கள் பிளஸ் வைசியர்கள் ராஜ்புத்தாங்கெல்லாம் போராட்டம் பண்ண அதை அடுக்கிறதுக்காகவும். அதை தவிர எனக்கு புரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகி ஆதித்யநாத்தை வச்சுட்டு தேர்ட் டர்ம் போயிடலாம், யூபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அது வந்து 2029 எலெக்ஷனுக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான். இப்ப பீகார கையில பிடிச்சாச்சு பிஜேபி, அடுத்தது யூபி. இதெல்லாம் நிதின் நபீன் சொன்னது மத்திய பாஜகவினுடைய பார்லிமெண்டரி போர்டு அப்ரூவலுடன் தான் அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது நரேந்திர மோடி பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய குழு சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு, அதுல நிதின் நபீனும் மெம்பர், அவர் சொன்னதுனால இதுக்கு வந்து ஒரு முத்திரை கொடுத்துட்டாங்க. அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் சீனிவாசன். 2027 உத்தரப்பிரதேச தேர்தலை தவிர ஜூலை மாதம் 25 அடுத்த வருஷம் ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு ராஜ்நாத் சிங் வேட்பாளர் ஆனாலும் ஆகலாம் என்பதுதான் டெல்லியில் பரவலாக பேசக்கூடிய ஒரு பெரிய அரசியல் செய்தி. அதனால யூபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, ராஜ்நாத் சிங் இப்பே சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா யூபியில ஒரு பம்ப் கொடுக்கும், ஒரு புதை கொடுக்கும். இல்ல, யூபியில எலெக்ஷன் வர்றதை ஒட்டி யூபியை சேர்ந்த ஒருத்தரை ஜனாதிபதி ஆக்குறதுக்கு மோடி முயற்சி செய்கிறார். ஆனால் ராஜ்நாத் சிங்ல ஒரு ஏபிள் கேபினெட் மினிஸ்டர், அவரை வந்து மிஸ் பண்ணலாமா? அவரை வந்து நீங்க ஒரு ஜனாதிபதி ஆக்கிட்டீங்கன்னா, இப்போ அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு மினிஸ்ட்ரியில நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிதான், இப்ப அதெல்லாம் இழக்க வேண்டி இருக்கும்ல, அவரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் அடல் பிஹாரி வாஜ்பாய் மந்திரி சபையில் இருந்த ஒரே ஒரு அமைச்சர் இப்பொழுது நரேந்திர மோடி அரசில் தொடர்கிறார் என்றால் அது ராஜ்நாத் சிங். எஸ், அதனால அந்த கண்டினியூட்டி வேணும். அவர் ப்ரமோட் பண்றதுதான் பிஜேபியினுடைய ஒரு இன்டென்ஷன். காரணம் என்ன என்று கேட்டால், ஆபரேஷன் சிந்தூர்லயும் சரி, இப்பொழுது ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து ஜெர்மனில இருந்து சில ராணுவ பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி, ராணுவத்திலும் சரி உள்துறையிலும் சரி மிக மிக நல்ல ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு 2 துறைகளுக்கும் அவர் தலைமை தாங்கினார். அவர் பிரசிடென்ட் ஆக்குவதற்கு நல்ல அறிகுறிகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எப்படி பிரணாப் முகர்ஜி ஆனாரோ அதே மாதிரி இவரையும் ஆக்க வேண்டும் என்று பாஜக தலைமை. ஆனா ரெண்டு மூமெண்ட் என்ன ஆகுனா ஆகலாம். பட் நீங்க டெல்லியில இன்னைக்கு இருக்கிற ஸ்பெகுலேஷன் அதுதான் சரி. சார், இதுல இன்னொரு விஷயம், நிதின் நபீன் வந்து யோகிய 2027 தேர்தலுக்கான யூபி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறார்னா, அப்படின்னா அதனுடைய இண்டிகேஷன் 2029 நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு அர்த்தமா? எஸ் எஸ், கரெக்ட். நீங்க நல்ல பாயிண்ட் வந்தீங்க, கரெக்டா பாருங்க. அதனுடைய ஒரு யதார்த்தமாகத்தான் ராஜ்நாத் சிங்கை முதலாக ஜனாதிபதியாக பிரஸ்தாபிப்பது. ஓ, அப்படின்னா 2026 ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி ஆவார், 2027 யோகி சிஎம் கேண்டிடேட், 2029 மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். ஆமா ஆமா, இது ஒரு லைன் ஸ்டெப்பா போறது. ஆக்சுவலா 2029 யோகி கூட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கலாம்னு பேச்சு அடிபட்ட சூழ்நிலையில இப்ப அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. மோடி தான் மீண்டும் பிரதமர் வேட்பாளர். ஆமா, அதை ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டாரு, 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. அதுவும் சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டுடைய டிசிஷன் தானே. அவ சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணாத வெளில சொல்ல மாட்டா, யாருமே சொல்ல மாட்டா சீனிவாசன். அதுக்கு சமயம் என்று காலம் எல்லாம் குளிகை யமகண்டம் ராகு காலத்தை பார்த்து சொல்ற மாதிரி இதையும் ஒரு பார்த்து தான் சொல்லுவாங்க, அது டைமிங். ஓகே சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா சார்
செய்தி துளிகள். செய்தி துளி 1. சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவர் காலேஜ்ல டயபெட்டிஸை பற்றி சிறப்பு ஆய்வு செய்தவர் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயலகத்தில் துணை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜிதேந்திர சிங். தமிழ் அழகாக பேசுவார். அவருக்கு இலங்கையில் செய்யக்கூடிய பராட்டா பிடிக்கும். அதுல எத்தனை கேலரிஸ் இருக்குன்னா 120 கேலரிஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லுவார். ஒரு நாள் அவர் வீட்டுல ஒரு டின்னர் கொடுத்தார். அதுல சிலோன் பராட்டான்னு பாப்புலரா இருக்குமே, மைதாவும் கோதுமை செஞ்சு இழுத்து இழுத்து பண்ணுவாங்க. அது சென்னை ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு கடை இருந்தது. அவர் படிக்கச்சே அவருடன் இருந்த ஒரு 5-6 கல்லூரி மாணவர்கள், இலங்கையிலிருந்து வந்தவர்கள், தமிழ் மாணவர்கள் உள்பட, அவங்க எல்லாம் அந்த சாயங்காலத்துல அந்த ஸ்டான்லிஸ் காலேஜ்ல இருந்து நடந்து போயிட்டு ஹாஸ்டல் இருந்தாலும் நடந்து போய் அங்க பரோட்டா சாப்பிட்டு வருவாளாம். அவர்களை எல்லாம் கல்லூரியில் படித்து 25 வருடமானவருடைய அந்த ஒரு ஆண்டை சில்வர் ஜூப்ளி கொண்டாடினார்கள் டெல்லியில். ஸ்டான்லி மருத்துவ காலேஜில் படிச்சவங்களுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாரும், சில பேர்லாம் பெரிய பொசிஷன் இருக்காங்க, இலங்கையில எம்பியா இருக்காங்க, இலங்கையில மெடிக்கல் சூப்பரண்டா இருக்காங்க. அப்படிலாம் தமிழ் பேசக்கூடியவர்கள். அன்னைக்கு இந்த சிலோன் பரோட்டாவை பண்றதுக்கு எப்படி ரெசிபி எல்லாம் வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில இருந்து தெரிஞ்சுன்னு வந்து இவர் பண்ணி கொடுத்தாரு. அன்னைக்கு அதை எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்டாங்க. தமிழ்லயும் சொல்லாரு, எல்லாம் சாப்பிடுங்க சார், நிறைய சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் குச்சி குச்சா பேசுவார் அவர் தமிழ். செய்தி துளி 2. அமித்ஷா மேற்கு வங்காளத்தில் பேசக்கூடிய ஒரு இனிமையான செய்தி. 5ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், அங்கா பங்கா கலிங்கா, அங்கா பங்கா கலிங்கா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். अंग बंग और कलिंग तीनों जगह भारतीय जनता पार्टी का शासन होगा, कमल का शासन होगा. அங்காங்கிறது அஸ்ஸாம், பங்காங்கிறது பெங்கா, கலிங்காங்கிறது ஒடிஷா. நீங்க சொல்லி அங்காங்கிறது பீகார். ஓகே. அங்கா பங்கா கலிங்கா. நாங்க இப்ப அங்கா பிடிச்சாச்சு, பெங்கால பிடிக்க போறோம், ஒரிசாவை பிடிச்சாச்சுங்கிற ஒரு ரிதமிக்கா சொன்னார். அது எங்க போனாலும் எல்லாரும் கை தட்டுறாரு. நல்லா அது பண்றதுனால பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது. அதே மாதிரி பிரதமர் சென்ற தேர்தலில் 2021 ஓ தீதி அப்படின்னு சொல்லுவாரு. அது கொஞ்சம் நெகட்டிவா போச்சு. அதனால இதை மாத்தினாங்க இந்த வாட்டி. நிர்மம் சர்க்கார், அதாவது இப்ப செங்கல்ராஜ் சர்க்கார் எப்படி பீகார்ல சொன்னாங்களோ அது சொல்றதுனால பிரதமருடைய பேச்சும் வைரலாகி கொண்டு வருகிறது. अंजना नदी को तो लैंड माफिया ने चुरा ही लिया है. निर्मम सरकार में नदियां भी सुरक्षित नहीं है. साथियों, टीएमसी का ये महाजंगल राज अब नहीं चलेगा. செய்தி துளி 3. அர்ணப் கோஸ்வாமி சென்னைக்கு வந்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்டர்வியூ பண்ணார். 2,40,00,000 பேர் அந்த இன்டர்வியூ பார்த்திருக்காங்க. இங்கிலீஷ்லயும் சரி, யூடியூப்லயும் சரி. பிரபலமாக இருந்ததுனால அர்ணப் கோஸ்வாமிக்கு பல வேண்டுகோள்கள் பாரதிய ஜனதா கட்சி மூலமாகவும் சரி, பொதுமக்கள் மூலமாகவும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு சரியான ஊடகத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். எதிர்கட்சிகளாக இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு, பாஜகவிற்கு எப்படி அர்ணப் கோஸ்வாமி மேற்கு வங்காளத்தில் ரிப்பப்ளிக் பங்களா, கர்நாடகாவில் ரிப்பப்ளிக் கன்னடா, இந்தியில் ரிப்பப்ளிக் ஹிந்தி, ரிப்பப்ளிக் ஆங்கிலம் என்று பல மொழிகளில் தொலைக்காட்சி வைக்கிறாரோ, ரிப்பப்ளிக் தமிழ் என்பது 2027 முதல் வாரத்தில் ஆரம்பிக்கிறேன் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். காரணம், அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளர் இன்டர்வியூ நிறைய வியூவர்ஸ் இருந்ததுனால தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
I'm told the media is very biased in Tamil Nadu, very biased. Am I right, Apsara? Everywhere I went in Chennai, people held my hand and they said, when are you launching 100%. Republic in Tamil Nadu? When are we going to have Republic Tamil? I said, don't worry, we'll come there soon. We come there, we're going to come with a bang, and we're going to wipe all these other channels out, at least in terms of viewership. But நானும் தமிழ் கற்றுக்கொள்ள போகிறேன் என்று ஆரம்பித்திருக்கிறார். அதற்கான ஆயத்தங்களை அவர் ஆரம்பித்து விட்டதாக என்னிடமே சொன்னார் சீனிவாசன். ஓகே. செய்தி துளி 4. ராகுல் காந்தி வீடியோ மெசேஜ் கொடுத்தார். அதுல பாஜகவிற்கு மேற்கு வங்காளத்தில் இடம் கொடுத்து பாஜகவை அரசியல் வரவேற்று மம்தா பானர்ஜி மிகவும் உழைத்திருக்கிறார், சப்போர்ட் பண்றாரு, பாஜகவும் மம்தா பானர்ஜி ஒன்று என்று சொன்னார். ममता जी ने साफ सुथरी सरकार चलाई होती, अगर ममता जी ने बंगाल को पोलराइज नहीं किया होता तो बीजेपी के लिए रास्ता नहीं खुलता. தாம் காங்கிரஸை வளர்க்க விடாமல் செய்தது மம்தா பானர்ஜி என்ற ஒரு குறைச்சாட்டையும் சொன்னார். ஆக மொத்தம் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்னாக இருக்க வேண்டும் என்று அந்த அறைகோவலை கொடுத்தார் அந்த வீடியோல. அது மேற்கு வங்காளத்தில் பிரபலமாகிவிட்டது. ஆனால் இன்று காலை மம்தா பானர்ஜி அதற்கு பதில் சொல்லிவிட்டார். நாங்க காங்கிரஸை வளர்க்கணும்னு காங்கிரஸ்ல இருந்தா நான் வெளில வந்தேன், ஆனா ராகுல் காந்திக்கு மோப்பம் பிடிக்கிற நாய் தான் பிடிக்கும், அந்த பீடியை வச்சுன்னு சொரிஞ்சுட்டே இருந்தாருன்னா எப்படி காங்கிரஸ் வளரும்னு அந்த அம்மா சொல்லிட்டான். He was busy playing with his dog and feeding them biscuits. Why else could you not take on the BJP during the Lok Sabha? Why this debacle by the Indian National Congress in the Maharashtra, Delhi and other state elections, Haryana including? அது ஒரு பெரிய பேச்சு பொருள் ஆகிவிட்டது மேற்கு வங்க தேர்தலில். இதுதான் செய்தி துளி 4 சீனிவாஸ். ராஜகோபாலன், நிறைய தகவல்கள் வழக்கம் போல தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜகோபால். தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.